ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று முதல்வர் விஜயை மதிமுக பொதுச் செயலர் வைகோ சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு 45 நிமிடங்கள் நீடித்தது. பின் வைகோ அளித்த பேட்டி: தாவேக அரசு அமைந்த பின் கமிஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லை, ஆரோக்கியமான நிர்வாகம் உள்ளது. மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவர் என்ற விவாதங்கள் நடக்கின்றன. அந்த கற்பனை யூகங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. தாவேக கூட்டணியில் மதிமுக சேருமா என்ற கேள்விக்கு இப்போது பதில் கிடைக்காது. மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு அறிவிக்கப்படும் என்றார். இந்நிலையில் தமிழக அரசின் டில்லி சிறப்பு பிரதிநிதியாக வைகோவை நியமிக்க முதல்வர் விஜய் முடிவு செய்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மதிமுக வட்டாரங்கள் கூறியதாவது: திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறுவது உறுதியாகிவிட்டது. பொதுக்குழுவுக்கு பின் உதயசூரியன் சின்னத்தில் வென்ற மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரும் ராஜினாமா செய்வர். இடைத்தேர்தலில் அவர்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவர். தமிழக கோரிக்கைகளை மத்திய அரசிடம் சேர்க்கவும், தமிழகத்திற்கான நிதியை பெறவும் தமிழக அரசின் டில்லி சிறப்பு பிரதிநிதியாக வைகோவை நியமிக்க முதல்வர் விஜய் முடிவு செய்துள்ளார். அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து கொண்ட இந்த பதவி ஓராண்டு காலம்தான். எனினும் தாவேக ஆட்சி இருக்கும் வரை நீடிக்கும் வாய்ப்பு உள்ளது என அந்த வட்டாரங்கள் கூறின.